இது 90 நாள்ல சிக்ஸ் பேக் சேலஞ்சில டே 21. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பேஜ்ல ஒரு வே புரோட்டீன் கிவ் அவே நடக்கு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுட்டு அப்புறம் உங்க ஜிம்முக்கு போற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. காலையில மார்னிங் பாடி வெயிட் பார்த்தீங்கன்னா 78.50. மார்னிங் எப்பவும் போல 4 ரோலெக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒன்றுமே செய்யல. அதுக்கப்புறம் நேராக செகண்ட் மீல் தான். செகண்ட் மீல் ரைஸ் அண்ட் சிக்கன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஆயிலாம் எடுத்துட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்ல வந்து இன்னைக்கு பேக் அண்ட் ட்ரைசெப்ஸ் டே. முன்னாடியோட இப்போ ஃபேஸ்லாம் லீன் ஆயிருச்சு. அப்புறம் கை எல்லாமே லீனா இருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு 60 நாள் டிசிப்ளினா இருந்தோம்னா கண்டிப்பா சிக்ஸ் பேக் வந்துரும். ஸோ அப்புறம் ஜிம்மு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிரெட்டின்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஓட் மீல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னே தெரியல. சும்மா அப்படியே உட்காந்துருந்தேன் எரிச்சல்ல. ஏன்னா டர்ஃப் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு இன்னும் டைம் வரல. டைம் வந்தால் தான் போக முடியும். அப்புறம் அப்படி இப்படின்னு டயத்தை ஓட்டியாச்சு. அப்படி ஓட்டிட்டு அதுக்கடுத்து டர்ஃப் கிளம்பியாச்சு. டர்ஃப் இன்னைக்கு என்ன கதைனா 2 மேட்ச் போட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவங்க 7-1 ஜெயிச்சாங்க. 2வது மேட்ச்ல நாங்க 6-1 ஜெயிச்சோம். இதான் கதை. ஆனா இன்னைக்கு நாங்க மொக்கையா தான் விளாண்டோம். அதுக்கப்புறம் விளாண்டு முடிச்சுட்டு ஏதோ ஒரு ரோல் அதை சாப்பிட்டேன். ஆனா இது டயட்டை பிரேக் பண்ண மாதிரி தானே அப்படின்னு கேட்டா அது அப்படின்னு சொல்லலாம். ஆனா மேக்ஸிமம் நான் ஃபுட்பால்ல கேலரி பேன் பண்ணனால கொஞ்சம் கேலரி கோலுக்குள்ள தான் வந்திருக்கும் இது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து மறுநாள் வேற நோம்பு தான். அதனால நம்ம கேலரி கொஞ்சம் மெயின்டைன் ஆகிக்கிடும். அப்புறம் நம்ம சை நண்பர் இன்னைக்கு ரொம்ப மோசமா விளாண்டாரு. அதனால அப்படி ஒரு சோகமா ஓரமா உட்காந்துருந்தாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து வரும்போது நல்லா விளாடுவார் நம்புவோம். அப்புறம் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது நம்ம நண்பர் இம்ரான் பைக் எடுக்க மாட்டேன்டாரு. அதுக்கடுத்து ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டி வச்சோம். அதுல யார் தோக்காங்களோ அவங்க தான் வண்டி ஓட்டணும். நண்பர் தோத்துட்டாரு. சோகத்தோட வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு போனாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குரான் ஒரு 6 பேஜ் ரீட் பண்ணா. நான் வீடியோ எடுக்கல. அது 6 பேஜ் ரீட் பண்ணி நாளை முடிச்சாச்சு. நாளைக்கு சந்திப்போம்.